கிடைச்சிட்டாளா? இல்லங்க, தேடி பார்த்தோம், கிடைக்கல. நம்ம பார்க்கலாங்க. ஐலி, பாவிங்க, பாவி கிடைச்சிட்டாளா? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், குழந்தை எங்கேயும் காணோம். கிடைக்கலையா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அவளை எங்கேயும் விளையாட அனுப்பாதீங்கன்னு. இந்த இசைதான் பெரிய இவ மாதிரி பேசணும். நீங்களும் இவ சொன்னதை கேட்டீங்க. இப்ப அடுத்து என்னாச்சு? நம்ம குழந்தைய நாம தான் பாத்துக்கணும். இசை மாதிரி கண்டவங்க பேச்சு கேட்டா இப்படிதான் ஆகும். இப்ப எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். பாவை இங்கதான் எங்கேயோ இருக்கா, அவளை நல்லா தேடணும். இதுதான் சாக்குன்னு யாரும் யாரையும் பிளேம் பண்ண தேவையில்ல. ஸ்டார் ஹோட்டலே தங்கி தங்கி இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் தங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கவுல் நாத்த அடிக்குது? இங்கெல்லாம் மனுஷன் தங்குவானா? யோ, பொண்ணு வீட்டுக்காரர் யாரா இருக்கீங்களா இல்லையா? ஏய், பொண்ணு வீட்டுல யாரா இருக்கீங்களா இல்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க இது? ரூம் சார். ரூம் தான். நான் பாத்ரூம் நான் சொன்னேன். ஏங்க, இங்கெல்லாம் மனுஷன் தங்குவானாங்க? பாத்ரூம்ல தண்ணி வரல, மோட்டர் போட நான் போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, படுக்கலாம் பெட்டுக்கு வந்தோம்னா பெட்ஷீட் பூரா ஒரே கவுல் நாத்தம். மனுஷன் தங்குவானாயா? நீ தங்குவியா இதுல? நீ படுப்பியா? நான் எப்படி படுப்பேன்? நேரா படுக்கலாம், குப்புறா படுக்கலாம், ஏன் கிராஸா கூட படுக்கலாம். நக்கலே, மாப்பிள்ளையோட தாய் மாமங்கிட்டே நக்கலா? சார், நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? பக்கத்து ரூம்ல போய் ஒரு சிங்கிள் பெட்ஷீட் ஒண்ணு எடுத்துட்டு வரவா? சிங்கிள் பெட்ஷீட்டா? சிங்கிள் பெட்ஷீட்? நான் ஷார்ட்டா இருக்கேன்னு என்ன இன்சல்ட் பண்றேன்? ஏன் வேணா ஒரு டவல் கூட போத்திட்டு படுத்துக்கிறேன். சார், இப்ப என்னதான் பிரச்சனை? யோ, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எனக்கு தான் பிரச்சனையே. எனக்கு படுக்கிறதுக்கு ரூம் வேணும். போய் ரெடி பண்ணு போ. ஹலோ, வா. ரூம் நல்லா சில்லுன்னு இருக்கணும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஏசி ரூம் ரெடி பண்ணு போ. அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்கு குளிர்ச்சி வேணும்னா அதுக்கு ஊட்டி கொடைக்கானல் தான் போகணும். நீ கொட்டுறது ஐயோ, என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு தாய் மாமா சார்? யாரோ நீ கொட்டிட்டாங்கம்மா. உங்களை போய் கொட்டிட்டாங்களா? டேய், யார் அது மாப்பிளையோட தாய் மாமனை போய் கொட்டினது? சார், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நாம அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏமா ஏமா நீ ஏமா கத்துற? அவன் மட்டும் யாரும் தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். நான் மாப்பிளையோட தாய் மாமா வேற. அது மட்டும் இல்ல, எங்க ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஊரே என்னை பார்த்தா நடுங்குமா. அது மட்டுமா, இப்ப நடந்த ஜல்லிக்கட்டுல கூட 4 காளை அடக்கியிருக்கேன். நீங்களா? நம்மள இல்ல, வீடியோ ஆதாரம் இருக்கு. அதுவும் ஏன் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜி5 ஆப்ல இருக்கு. ஐயோ சார், அத விடுங்க சார். முதல்ல உங்களுக்கு கொட்டினவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். அவங்க தான் பெட்ஷீட்டை மூடி கொட்டினா இல்ல, நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ஐயோ, உங்களை கொட்டினது யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? அதான் முகத்தை மூடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். உங்களை கொட்டினது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். உங்களை கொட்டினவங்க எங்க பக்கத்துல தானே இருப்பாங்க. ஆமா, பக்கத்துல தான் இருப்பாங்க. பின்னாடி சிங்கப்பூர்ல இருப்பாங்க. சார் இருங்க சார், நான் முதல்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். இங்க இருந்து ஐடியா வராதா? அட இருங்க சார். சார், அடி பலமோ? ஆமாமா, கொஞ்சம் ஓவர் தான் சார். நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வெயிட் வெயிட் வெயிட். இங்க நடந்த சம்பவத்தை யார்கிட்டயும் சொல்லாம வேணா கூட்டுவா. சரிங்க சார். சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. என்னாச்சு? வாங்க. என்னாச்சு? வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னாச்சுன்னு தெரியல. உன்னை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னேன். இப்படி ஊரே கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சார், அதை விடுங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க தலையில கொட்டினவன் யாருங்கறத கண்டுபிடிச்சு அவனை என் கையால நான் ஏதாவது செய்யணும் சார். கண்டுபிடிக்கணும் தான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? இந்த துணிய நான் உங்க மேல போத்தி உங்களை கொட்டினவங்க இந்த கூட்டத்துல தானே இருக்காங்க. இந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. அந்த கொட்டின சவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? மறக்கிற சவுண்டா அது? நல்லா தெரியுமா? நங்கு நங்குன்னு இருந்துச்சு.
அந்த கொட்டோட வேகத்தை வச்சு நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சார். நல்ல யோசனைமா. நீ எப்பயுமே நல்ல யோசனையா சொல்ற. உன் யோசனையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி சரி, நான் அந்த துணியை போட்டுறவா? அதுக்குள்ளயா? நாளைக்கு நாளானைக்கும் போட்டுக்கலாமே. என்ன சார், நாளைக்கு நாளானைக்குன்னு பண்றதுக்கு என்ன வளகாப்பா சார் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கே பண்ணுவோம் சார். அப்பதான் அந்த கொட்டினவ வேகத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் சரிதான். ஒரு 4-5 கால மாட்ட ஜல்லிக்கட்டுல நீங்க அடக்கி இருக்கீங்க. நம்பிட்டீங்களே? நம்பிட்டேன். அது போதும். அதனாலதான் சொல்றேன், அவனை சும்மாவே விடக்கூடாது சார். இப்பவே கண்டுபிடிக்கணும். ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஏமா, அப்புறம் கொட்டும் போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்ட சொல்றாங்க. கொஞ்சம் அங்கங்க சைடுல கொட்ட சொல்லுங்க. எனக்கு பெயின் ஹெவியா இருக்கு. அப்படியே பண்ணிடலாம். ஏமா, அது மட்டும் இல்ல, அப்ப கொட்டினவன் என்ன காண்ல இருந்தா தெரியலமா, சைடுல வேற 2 தேத்திட்டான். அதனால அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். லைன்ல எல்லாரும் கொட்ட சொல்லிட்டு சைடுல 2 தேத்த சொல்லுங்க. சார், உங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் சார். ஓகே, எல்லாரும் லைன்ல வாங்க. லைன்ல வாங்க சார். இங்க வாங்க. ஏமா, பொங்கல் தொகுப்பு வாங்குற மாதிரி ரொம்ப ஆர்வமா வராதீங்க. கொஞ்சம் மெதுவா வாங்க. வாங்க. லைன்ல வாங்க. சரிங்க. சரி, மூடிடலாம். எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு, அவசரப்படாதீங்க. ஆமா, அவசரப்படாதீங்க. நிறுத்தி மெதுவா கொட்டுங்க. சரியா? வாங்க, ஆரம்பிங்க. அடிங்க, அடிங்கம்மா, அடிங்க. வாங்க, எல்லாரும் வந்து அடிங்க. இல்ல இல்ல, நல்லா கொட்டிட்டு 2 ஏத்திட்டு போங்க. ஐயோ சார், இல்ல சார், இவங்க இல்ல சார். இவன் இல்ல சார், இவளா? பொம்பளை எவ்வளவு வேகமா கொட்டுச்சு.